हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद, सद्गुरुनाथ महाराज की जय। जय जय देवा जय जगन्नाथ, जल जलोचना जय जनार्दना, देवकी बाला दीनवत्सला, देवपालका दानवान्तका, नन्दकुमारा नवनीत चोरा, नीरदवर्णा निर्मलाकारा, प्रणतरक्षका प्रेमिकार्चिता, पद्मसंभवा प्रमुखपूजिता, जय जय देवा जय जगन्नाथ, जल जलोचना जय जनार्दना, जल जलोचना जय जनार्दना। நம்ம சத்குருநாதரோட பரம கிருபையால் ஸ்ரீ அண்ணா அருளி செய்த கோவிந்த சதகம் அப்படிங்கிற ஒரு கிரந்தம், அதை அனுபவிக்க போகிறோம். கோவிந்த சதகம் என்ன அப்படின்னா, ஸ்ரீ அண்ணா 100 பாட்டால், சதகம்னா 100 இல்லையா, ஸோ 100 பாட்டால் கிருஷ்ண லீலையை அனுபவிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் நம்ம ரசிக்கிற மாதிரி, நமக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்கார், அருளி செய்திருக்கார் ஸ்ரீ அண்ணா கோவிந்த சதகம் அப்படின்னு 100 பாட்டால். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எந்த ஒரு கிரந்தம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், இப்போ பாகவதம் எடுத்துட்டோம் அப்படின்னா வியாசர் இல்லாமல் பாகவதம் இல்லை, நாரதர் இல்லாமல் பாகவதம் இல்லை இல்லையா. அதனால் நாரதரை ஸ்மரிச்சுண்டு வியாசரை ஸ்மரிச்சுண்டு நம்ம ஆரம்பிக்கலாம். நாரதம் பிரணமாமி சந்ததம், நாரதம் பிரணமாமி வல்லவிரமண ஹிருதி நிவசந்தம், வல்லகிரணித ஸ்வரமகரந்தம், நாரதம் பிரணமாமி தேவல தும்புரு சக்கிய விலோலம், தீனோத்தாரண காரணலீலம், நாரதம் பிரணமாமி प्रतिपद मधुर प्रवचन धीरं, प्रकटित कृष्ण प्रेम विहारं, नारदं प्रणमामि संततं, नारदं प्रणमामि. நாரதம் பிரணமாமி, நாரதரை பிரார்த்தனை பண்ணி ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ அண்ணா. ஒரு சமயம் என்னாருதான், நாரதர் பகவானுடைய சரண கமலங்களை அடையணும் அப்படின்னு பகவானோட தரிசனத்துக்காக ஆசைப்பட்டு ஏங்கி வைகுண்டத்துக்கு போகிறாராம். வைகுண்டத்துக்கு போய் பகவான சரண கமலங்களில் விழுந்து நமஸ்கரிக்கிறாராம். அப்போ பகவான் சொல்கிறாராம், நாரதரே நீங்கள் இங்கே வரணும் அப்படிங்கிறது அது பெருசு இல்லை, நான் எப்போதும் உங்கள் கூடவே இருப்பேன் அப்படிங்கண்ணா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கங்கெல்லாம் நான் உங்கள் பின்னாடியே வருவேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படி அவர் நாரதருக்கு புரியல. அப்படி என்ன பகவான் இப்படி சொல்கிறாரு? ஏன்னா நம்ம தான் பகவானை பார்க்கறதுக்காக போகணும் இல்லையா. பகவான் நீங்கள் எங்கெங்கெல்லாம் வரல உங்கள் பின்னாடியே நான் வரேன்
அப்படின்னு சொல்லும்போது பகவான் சொல்கிறார், நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயேரவோ மத் பக்தா எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரத. நீங்கள் என்ன நினைக்கிறேன், என்னோட வாசஸ்தலம் வைகுண்டம் அப்படின்னு நினைக்கிறேளா? நான் என்னோட வாசஸ்தலத்தை விட்டுட்டு உங்கள் பின்னாடியே வர்றதுக்கு என்னோட வாசஸ்தலம் வைகுண்டம் கிடையாது அப்படிங்கிற. நம்ம எல்லாரும் அப்படிதானே நினச்சிட்டு இருந்தோம். வைகுண்டம் பகவான் எங்கே இருப்பார் அப்படின்னா எல்லாரும் சொல்லுவோம் வைகுண்டத்தில் இருப்பார் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? இப்போ பகவான் சொல்கிறார் வைகுண்டம் என்னுடைய வாசஸ்தலம் கிடையாது அப்படிங்கிற. அப்போ வேற என்ன வாசஸ்தலம்? நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயேரவோ, யோகிகளோட ஹிருதயத்திலையும் நான் இல்லை. நாரதர் பார்க்குற, அப்போ எங்கே தான் இருப்பேன் நீங்கள்? மத் பக்தா எத்திர காயந்தி தத்திர திஷ்டாமி நாரத. என்னுடைய பக்தர்கள்லாம் என்னுடைய நாம சங்கீர்த்தனத்தை எங்கெங்கெல்லாம் பண்ணுறாளோ, கீர்த்தனம் எங்கெங்கெல்லாம் பண்ணுறாளோ, என்னோட புகழ் எங்கெங்கெல்லாம் பாடுறாளோ ஆடுறாளோ அந்த இடத்துல என்னோட பக்தர்கள் மத்தியில் நான் எப்போதும் இருப்பேன். நீங்கள் என்னை பற்றி நீங்கள் எப்போதுமே நாரதர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் எப்போதுமே பகவான் நாமத்தை சொல்லிட்டு தான் இருப்பார், பகவானை பற்றி பாடிட்டு தான் இருப்பார் இல்லையா? அதனால பகவான் சொல்கிற, நீங்கள் எங்கெங்கெல்லாம் என்னை பற்றி பாடுறீங்களோ அங்கங்கெல்லாம் நான் இருப்பேன் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் நான் உங்கள் கூடவே தான் நான் இருப்பேன். ஏன்னா நீங்கள் நாமம் சொல்லாத ஒரு செகண்ட், ஒரு வினாடி கூட ஒரு நிமிஷம் கூட இல்லை அப்படிங்கிறதுனால, நீங்கள் சதா சர்வகாலம் நாமம் சொல்கிறதுனால நான் உங்கள் கூடவே தான் இருப்பேன் அப்படிங்கிறார். அதனால என்னுடைய பக்தர்கள் எங்க இருக்காரோ அதுதான் என்னுடைய வாசஸ்தலம், என்னுடைய பக்தர்களுடைய ஹிருதயம் தான் என்னுடைய வாசஸ்தலம் அப்படின்னு அவர் சொல்றார். அதனால நாரதர்கிட்ட சொல்ல, நீங்க எப்போதும் என்னை பத்தி பாடிண்டே இருங்கோ, நான் உங்க கூடவே இருப்பேன் அப்படிங்கும்போது நாரதர் உடனே கேட்கிறாராம், துணைக்கு யாராவது அனுப்புங்கோளே அப்படிங்கும்போது பகவான் இந்த இடத்துல உபனிஷத் வாக்கியத்தை கோட் பண்ணுறாராம். அவர் சொல்கிறாராம், த்விதீயாத்வை பயம் பவதி அப்படின்னு, ரெண்டாவதாக ஒன்று சேர்ந்துக்கிறது பயம்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். ஏன் அப்படின்னா நம்ம மட்டும் தனியாக இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம எப்போதுமே தனியாக இல்லை. ஏன்னா நம்ம பகவான் நம்ம கூடவே தான் எப்போதுமே இருக்கார் இல்லையா? இது பகவானை தவிர அந்நிய கம்பெனி நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஒரு டேஞ்சர் அப்படின்னு பகவான் சொல்கிறார், உபனிஷத் சொல்கிறது இங்கே. ஏன் அப்படின்னா வேற ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு வேற ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும், அவருக்கு சௌரியங்கள்னு வேற ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்கும், ரைட்? நம்ம ஒரு ஃப்ளோவில் ஏதாவது பண்ணிட்டு இருக்கும்போது அவர் நான் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது சொன்னான்னா அந்த ஃப்ளோ தடப்படும், அந்த பாவம் குறைஞ்சிரும், அந்த ரசனை குறைஞ்சிரும் இல்லையா? குறைஞ்சிருக்க அந்த வாய்ப்பு பொட்டென்ஷியல் இருக்கு இல்லையா? அதனால உபனிஷத் சொல்றது ரெண்டாவதான ஆள் தேவையே இல்லை. நம்மளாச்சு, நம்மளோட குருநாதராச்சு, நம்ம பகவானாச்சு, வேற யாரும் நமக்கு தேவையில்லை. வேற யாரை கண்டாலும் கம்பெனியை பார்த்து நீ பயப்படணும் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அதனால பகவான் இந்த இடத்துல சொல்றார், உங்களுக்கு கம்பெனியே தேவையில்லை, நான் இருக்கேன் உங்களுக்கு துணை அப்படிங்கிறார். அப்ப ராதா சொல்றார், நீங்க கேட்கறதுக்கு கம்பெனி, பட் என் கூட சேர்ந்து பாடுறதுக்கு ஒரு கம்பெனி வேணுமே அப்படிங்கும்போது அவர் சொல்றார், தேவலர் அசித தேவல தும்புரு அப்படிங்கிறாரு, சக்கிய விலோலம். ஸோ தேவலர் தும்புருவர் இவாள்லாம் உங்களுக்கு உங்க கூடவே பாடுவா அப்படின்னு. ஸோ அதனால என்னன்னா, இவ தேவலர் அசித்தர் தும்புருவர் இவ 3 பேர்ல யாராவது ஒருத்தர் எப்போதுமே நாரதர் கூடவே இருந்து அவருக்கு ஒரு கம்பெனி கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்னு இந்த இடத்துல இந்த சரணத்தில் ஸ்ரீ அண்ணா சொல்றார். அதோட பகவான் சொல்றார், ஒரு வீணையை நான் உங்களுக்கு தரேன், அந்த வீணையே உங்களுக்கு ஒரு கம்பெனி. இவ 3 பேர் இல்லைன்னா கூட அந்த வீணையை மீட்டுன்னு நீங்க பாட்டுக்கு பாடிண்டே இருக்கலாம், அந்த வீணையே உங்களுக்கு ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி அந்த வீணையை எடுத்து கொடுக்குறாராம். இந்த இடத்துல நாரதரை பத்தி இன்னொரும் சொல்றார், பிரதிபத மதுர பிரவச்சன தீரம், மதுரமா பிரவச்சனம் சொல்வாராம். அப்பேற்பட்ட ஒரு பிரவச்சனம் சொல்வார். அவர் சொல்ற அந்த பிரவச்சனம், அவர் உபதேசம் பண்றதெல்லாம் நாரதர் யாரை பார்த்தாலும் உபதேசம் பண்ணுவாராம். அவர் ஒரு வயசானவருக்கும் சொல்லுவார், ஒரு சின்ன பாலகனுக்கும் சொல்லுவார், பிறக்காத கர்ப்பத்தில் இருக்கிற பிரகலாதனுக்கும் சொல்லுவார், 5 வயசு துருவனுக்கும் சொல்லுவார், எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுவார். உபதேசம் பண்றது பெருசு இல்லை, உபதேசம் சொன்னா யாராவது ஒருத்தர் நமக்கு ஏதாவது சொல்றாருன்னா அதை கேட்கணும் அப்படின்னு. அது யார் ஒருத்தர் அவர் என்ன சொல்ல நம்ம கேட்குறோம்னா அது அவருடைய பெருமை இல்லையா? அதனால இந்த இடத்துல நாரதர் யாருக்கு உபதேசம் பண்ணாலும் அவ கேட்குறான்னா அது நாரதருடைய பெருமை இல்லையா? கர்ப்பத்தில் இருக்கிற பிரகலாதன் கர்ப்பத்தில் இருக்கும்போதே, ஒரு 4-5 மாசம் கர்ப்பத்தில் இருக்கும்போதே நாரதர் உபதேசம் பண்றார். பிறக்கும் போதே கர்ப்பஸ்ரீமானா அப்பேற்பட்ட ஒரு பாகவதோத்தமனா இரண்யகசிபுவுக்கு மகனா பிறந்தும், அந்த ஒரு அரக்கனுக்கு மகனா பிறந்தும் அப்பேற்பட்ட ஒரு பாகவதரா இருக்காரு அப்படின்னா அது நாரதர். அவருடைய பிரவச்சன தீரர் இல்லையா? அவர் அந்த பிரவச்சனம் மதுரமா இருக்கிற பிரவச்சன தீரர். அவர் அந்த உபதேசம் அது அவருடைய ஒரு கேப்பபிலிட்டி, அவருடைய ஒரு ஸ்கில் இல்லையா? ஸோ அதனால அப்பேற்பட்ட நாரதர் எல்லாருக்கும் உபதேசம் பண்றவர், எல்லாருக்கும் குருவா இருக்கிறவர், எல்லாரையும் கரையேற்றக்கூடிய அந்த நாரதரை ஸ்மரிச்சுண்டு நாரதரை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.